வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். இன்றைக்கி நான் வந்து பொட்டேட்டோ கிரேவி செய்ய போகிறோம் டின்னருக்கு. நான் வந்து 3 பொட்டேட்டோ விசிலுக்கு விட போகிறேன். 2 ப்ரெஷர் விடுறேன். ஒன் சைடு வந்து பேன் வைக்க போகிறேன். பேன் வச்சுட்டு ஆயில் போட்டுட்டு அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுற போகிறேன். பொட்டேட்டோ வேணால் நீங்கள் டைரெக்டாக கூட சேர்க்கலாம். நான் வந்து டைம் இல்லைன்றதுனால நான் வந்து டைரெக்டாக விசில் விட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்குள்ள அது ஜஸ்ட்டு கொஞ்சம் இதான உடனே நம்ம இமீடியட்டாக நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் அது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும் வரும். நானும் சமையலுக்கு புதுசு, ஐம் ஜஸ்ட் கீப் லேர்னிங் நவ். ஸோ அடுத்து கறிவேப்பிலை போட்டிருக்கேன். கோகோனட் வந்து மில்க் எடுத்து வச்சுக்க போகிறேன் நான் இப்போவே ஃபஸ்ட்டே. அந்த ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே அந்த கேப்பில் வந்து நான் வந்து ஒரு பாதி கோகோனட் வந்து நான் மில்க் எடுத்து வச்சுக்க போகிறேன். இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆன உடனே அடுத்து வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டைரெக்டாக போட்டுடலான்னுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டு வந்து காமிக்கல கை, சாரி. நான் அப்புறமா அடுத்து டொமேட்டோ கூட நான் வந்து 3 டொமேட்டோ பேஸ்ட் பண்ணியிருக்கேன். 3 டொமேட்டோ சேர்த்துருக்கேன். இது வந்து 2 பேருக்கு சமைக்கிறனால எனக்கு 3 டொமேட்டோ போதும். டொமேட்டோ சேர்த்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து சில்லி பவுடர், தனியா பவுடர், டர்மரிக் பவுடர் எல்லாம் 3மே சேர்த்துக்க போகிறேன். லைட்டாக கொஞ்சம் சால்ட் போட போகிறேன் நான். ஒருவேளை சால்ட் பத்தலைன்னா அப்புறமா கொழும்பு ஆவண பிறகு கூட திரும்ப வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். நடுவில் கரண்ட்டு போயிடுச்சு கைஸ், அதனால் ஏதோ சரியாக தெரியல வீடியோவில். என் தங்கச்சி தான் ஷூட் பண்ணியிருக்கா. நான் அவள்கிட்ட தான் கொடுத்தேன், லைட்டாக வீடியோ எடுமா அப்படின்னு. அவள் தான் எல்லாம் வீடியோ எடுத்திருக்கா. ஸோ வந்து மஞ்சத்தூள், சில்லி பவுடர், சால்ட் போட்டாச்சு. ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த சில்லி பவுடரோட ஸ்மெல்லெல்லாம் போகிற மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம கோகோனட் மில்கை சேர்க்குவோம். இன்னும் கரண்ட்டே வரல கைஸ், அதனால் நம்ம டார்ச் அடித்து இந்த வீடியோ எடுத்துன்னு இருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கரண்ட் இல்லை அப்படின்னு. இப்போ கரண்ட் வந்துடுச்சு. அதனால் அடுத்து வந்து நான் வந்து கோகோனட் மில்க் பாதி, இது வந்து நான் இட்லிக்கு யூஸ் பண்ண போகிறேன். அப்படி இல்லைன்னா இட்லி தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இட்லிக்காக தான் சைட் டிஷ் பண்ணின்னுக்கிறோம் நம்ம. லைட்டாக நான் வந்து அதுலேயே தண்ணி பிடிச்சி அந்த தேங்காய் கோகோனட் மில்க் இருக்குல்ல, அதனால் அதுலேயே ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கெட்டியாகவும் வேணும், கொஞ்சம் தண்ணியாகவும் வேணும் எனக்கு, பிகாஸ் நம்ம இட்லிக்கு சாப்பிட்றதுனால. அதனால் இப்போ வந்து நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு அந்த மசாலாலாம் நல்லா வெந்து இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரது நம்ம பார்க்குவோம் கைஸ். ஒரு 5 மினிட்ஸ் நான் லிட் போட்டு மூடி வச்சு அடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது அந்த எண்ணெய்லாம் ஃபுல்லாக எப்படி சைடெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிக்குது பாருங்கள். அடுத்து வந்து பொட்டேட்டோ நவே வச்சிருந்தால அது எடுத்து டேரெக்டாக இதில் சேர்த்துறேன். பிகாஸ் எனக்கு டைம் இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க, டின்னர் சாப்பிட்ணும். அதனால் ஆல்மோஸ்ட் அந்த வீடியோ எடுக்கும் போது நைட் ஒரு 9:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் டேரெக்டாக பொட்டேட்டோ வந்து லைட்டாக ஸ்மாஷாகவும் இருக்குது, லைட்டாக பீஸாகவும் இருக்குது. அந்த மாதிரி தான் வேணும்னு நான் 2 ப்ரெஷர் விட்டேன். நீங்கள் வேணால் ஒரு ப்ரெஷர் கூட இல்லை, அப்படி இல்லைனா டேரெக்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோடய லாஸ்ட் கிளிப்பிங் எடுக்க முடியல, நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன்.